வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அதற்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். ஆமென். இங்க ஒரு நிக்கோதேமு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் கேட்கிறான், நீங்க ஆவியில பிறக்கணும் சொல்றீங்க, எப்படி ஆவியில பிறக்கிறது? எல்லாரும் ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் கர்ப்பம் தரித்து 10 மாதம் கர்ப்பம் தரித்து குழந்தை பிறப்பது, அது மாம்சத்தில் பிறக்கிறது. இப்போ திரும்ப ஆவியில் பிறக்கணும்னா திரும்ப கர்ப்பம் தரிக்கணுமா? எப்படி ஒரு வயசாயிட்ட பிறகு எப்படி திரும்ப பிறக்க முடியும்? தாயின் கர்ப்பத்தில் போய் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் மாம்சத்தில் கேட்குறான். ஹல்லேலூயா. ஆவியா தேவன் ஆவியா ஏசப்பா ஆவியில் உணர்வோடு அவர் ஆவின் சிந்தையோடு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த நிக்கோதேமு எப்படி கேட்குறாரு? மாம்ச சிந்தையில் எப்படி திரும்ப ஆவியானவரால் பிறக்க முடியும் சொல்கிறீங்க? எப்படி தாயின் கர்ப்பத்தில் போய் திரும்ப பிறக்க கூடுமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அவர் கேட்கிறார். ஆமென். இந்த நாளில கூட நாம கூட சில நேரங்களில் மாம்ச சிந்தையில இருக்கிறோம். ஆமென். நம்ம நல்ல ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஆவியில பிறக்கப்பட்டு அபிஷேகத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கின்றோம்? நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய உபத்திரவங்கள் வரும்பொழுது நம்ம எப்படியாய் மாறிடும்? மாம்சத்தில் காணப்படுகிறோம். ஆமென். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாருமே, முக்கியமா கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கிற நாம, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம எல்லாரும் எதுல சிக்குண்டு போறோம் தெரியுமா? நம்முடைய வாயின் வார்த்தை தான். ஆமென். நிறைய பேருக்கு எதை அடக்குனாலும் நம்ம வாயின் வார்த்தை அடக்க முடியாது. ஆமென். கோபம் வந்துட்டாலோ அல்லது சூழ்நிலைகள் வந்துட்டா, சண்டை வந்துட்டா, இல்லை சும்மா நம்ம சபையில் கூட ஏதாவது தெரியாமல் காலை மிதிச்சிட்டாங்களோ அல்லது உங்கள் சேரில் யாராவது வேற யாருன்னா உட்காந்துட்டாங்களோ, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ நம்முடைய கோபம் வெளிப்படும். ஹல்லேலூயா. கோபம் நம்முடைய பாவம், நம்ம மாம்சத்தில் இருக்கிறோன்னு சொல்லி எப்படி இது வெளிப்படுத்துது தெரியுங்களா? நம்முடைய வாயின் வார்த்தை தான். ஆமென். நிறைய நேரம் நம்முடைய வாயின் வார்த்தையினால நம்ம என்ன பண்ணிடுறோம்? பிசாசுக்குள்ளாக அவன் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து போயிடுறோம். ஆமென். மாம்சத்தில் பேசுகிறோம், மாம்சத்தில் செயல்படுகிறோம், மாம்சத்தில் இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு இந்த மாம்சத்தில் இல்லாதபடி நம்ம ஆவியினால ஒவ்வொருவரும் பிறக்கப்படணும். ஆமென். ஆல்ரெடி நம்ம பிறந்துட்டோம். ஹல்லேலூயா. நம்ம தாயின் கர்ப்பத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். ஆனால் திரும்பமாய் நம்ம ஆவியில் பிறக்கப்படணும். நிறைய பேர் சொல்ல, ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, நான் என்ன பண்ணேன்? எப்படி நான் திரும்ப பிறக்கிறது? திரும்ப பிறக்கணும். தினந்தோறும் ஆவியில் நாம் பிறக்கப்பட்டோமானால் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க நம்முடைய வாயின் வார்த்தையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். வாயின் வார்த்தையை நம்ம காத்துக்கொள்வோம், ஆனால் நிச்சயமாய் நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாயின் வார்த்தை மூலமாய் தேவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தை இருக்கணுமே தவிர நம்ம அவரை என்ன பண்ணக்கூடாது? அவரை அவிசுவாசத்துக்குள்ளாகவோ, அவர் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அவர் ரெடியாக இருப்பார். நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் தருவதற்கு தயாராக இருக்கிறாரு. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படலை. நெடுநாளாய் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணிட்டேனே, இந்த ஜெபம் எனக்கு கேட்கலையே சொல்லி நம்ம என்ன பண்றோம்? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். நம்ம சொல்லுவோமா? எல்லாருமே சொல்லுவோம். ஆமென். ஒரு சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா, நம்ம பலவீனம் ஆயிட்டோம்னா, இல்லை நமக்கு நினைச்ச காரியம் நடக்கலைன்னா நம்ம என்ன சொல்லிடும்? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், இவங்க ஜெபங்கள் எல்லாம் கேட்கிறாரு, என் ஜெபத்தை கேட்குவேன். இந்த காரியத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? விட்டு கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. ஏசப்பா அவருடைய காரியங்களை மாத்திரம் நம்ம விட்டு கொடுத்துருவோம். நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு செய்ய மாட்டார், அவங்களுக்கு மட்டும் செய்வார். சொல்லுவோமா? நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம், நானே சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லா சூழ்நிலைக்கும் நம்ம சொல்லுவோம், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். கர்த்தர் கொடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாருங்க. நமக்கு நன்மை தருவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருப்பார். நமக்கு கிருபை கொடுப்பதற்கு, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கும் அவர் ஆயத்தமாக. நமக்குன்னு ஒரு தேவ தூதனை வச்சுட்டு நம்ம கேட்குற விண்ணப்பத்திற்கு நம்ம கொடுக்கறதுக்கு தேவதூதன் கட்டளையிட்டுருவார். நீ போய் என் பிள்ளை இதெல்லாம் கேட்குறா, நீ போய் கொடு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தெல்லாம் கொண்டு வருவதற்கு அவன் ஆயத்தமாக வரும்போது நம்முடைய வாயின் வார்த்தை நம்ம சொல்லும், ஐயா எனக்கு நடக்காதுவா,
எனக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது, எனக்கு திருமணம் நடக்கவே நடக்காது, எனக்கு குழந்தையே பிறக்காது, எனக்கு என்ன பண்ண நன்மையே நடக்காது, என் வாழ்க்கையில் கஷ்டம்தான் நான் அனுபவிச்சுட்டு இருப்பேன், என் கணவர் என்ன பண்ண மனம் மாறவே மாட்டார், என் மனைவி மனம் மாற மாட்டேன், என் பிள்ளைகள் மனம் திரும்ப மாட்டாங்க சொல்லி நம்ம நெகட்டிவாய் நம்ம எதை வாயில் அறிக்கை செய்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அப்போ உடனே தேவதூதன் வந்து நம்ம கிட்ட கொடுக்க வரும்பொழுது ஏசப்பா என்ன பண்ணிடுவார், நிறுத்திடுவார். ஏன்னா நம்ம வாயில் என்ன சொல்லிட்டு இருக்கோம், முடியாது, இல்லை நடக்காது, இல்லை இது எனக்கு கிடைக்காது, எனக்கு கர்த்தர் செய்ய மாட்டார் சொல்லி நம்மளே அறிக்கை செய்ய ஏசப்பா பார்ப்பாரு. இவ மகளே என்ன பண்ணலாம், அவள் விசுவாசத்தில் இல்லாதபடி அவளே சொல்லிடுறா, அப்போ நம்ம எதுக்கு செய்யணும், பொறுமையாக வெயிட் பண்ண சொல்லி தேவதூதன் என்ன பண்ணிடுறாரு, வெயிட் பண்ண வச்சுறாரு. ஆமென். இப்படி தான் நம்ம நிறைய காரியங்களில் நமக்கு நன்மை கிடைக்கக்கூடாதபடி ஏன் தடையாக இருக்குன்னா நாம தான், நம்முடைய வாய் தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாய் தான் என்ன பண்ண முக்கியமான காரணமாக இருக்குது. இன்றைக்கு வந்திருக்கிற அன்பு ஜனமே, சகோதரனே சகோதரி, நம்ம வாய் என்ன பண்ண காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம எதில் சிக்கிக்கொள்ளாதபடி நிறைய பேர் வாயின் வார்த்தையினால் சண்டை போய் மாட்டிப்போம். ஆமென். பக்கத்து வீட்டு சண்டையில் சும்மா தான் நல்லா பேசிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏதாவது சின்ன விஷயம் தொடங்குவோம், அது பெரிய சண்டையாய் முடியும். அதுக்கு என்ன காரணம், நம்ம வாயின் வார்த்தை. குடும்பத்தில் சரி, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சின்ன பேசி நல்லா ஜாலியாக விளையாடின்னு போம், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து நம்ம வாயின் வார்த்தையை அதிகமாக பேசிட்டோன்னா அது பெரிய பிரச்சனையாய் முடியும். ஆமென். இன்றைக்கு அன்பு சகோதர சகோதரன், வாயை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். நீ அது மாம்சத்தில் வெளிப்படுத்தாதபடி ஆவியினால பிறக்கப்படணும். எந்த ஒரு வார்த்தையை நம்ம ஞானமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியில பேசுங்க. எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் இந்த வார்த்தை நம்ம பேசுறது சரியா அப்படி சொல்லி என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானித்து பேசி பாருங்களேன். கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நிச்சயமான வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர் நம்ம படைச்சிருக்கிறாருங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாரு, நல்லா எல்லாவற்றையும் படைச்சிட்டு நீ என்ன பண்ணு, சந்தோஷமா இரு, எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுன்னு சொல்லி கர்த்தர் படைச்சிட்டாரு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டா, ஏவாளு பிசாசு சொல்ற சத்தத்தை கேட்டுட்டா. ஆமென். இன்றைக்கு கூட நம்ம நிறைய காரியங்கள் மனுஷரை நம்ம அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு அப்படி சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கை அப்படி இருக்குது, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, சரி அவங்கள போல மாற்றிக்கலாமே. எல்லாமே பாவம் என்பது என்ன பண்ண, இது சகஜமாக மாறிடுச்சு எல்லாருக்குமே. எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எல்லாமே பாவம் அவங்களாம் செய்கிறாங்க, நான் செய்கிறதா என்ன, அதெல்லாம் ஒரு பெரிய தப்பே இல்லை என்று சொல்லி எல்லாமே சகஜமாய் மாறிக்கொண்டிருக்கு. அதற்கு காரணம் நம்ம ஆவியினால் பிறக்கப்படாததுனால தான். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு ஆவியினால நம்ம பிறக்க வேண்டும். ஆமென். மாம்சத்தில் அல்ல, ஆவியில பிறக்க வேண்டும். ஆமென். எடுத்து வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் அதே 5ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? ஏசப்பா என்ன எப்படி சொல்றாரு, எப்படி பிறக்கணும், எப்படி நம்ம ஆவியில பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரு. வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டேன். அதுவும் எப்படி சொல்றாரா, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமா உண்மையா சொல்றேன், நம்ம ஆவியில பிறக்கலைன்னா, ஜலத்தில் பிறக்கலைன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டோம். ஆமென். அப்போ ஜலத்தில் ஆவினா என்னதுங்க, எதை குறிச்சு சொல்றாங்க அவங்க சொல்லுங்களேன், தெரிஞ்சு சொல்லுங்களேன். ஆவி இங்க ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் எதை பத்தி சொல்றாங்க இங்க? அபிஷேகம், ஞானஸ்தானத்தை குறித்து சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜலத்தில் நிறைய பேர் போய்ட்டு எடுத்துருவாங்க. ஆமென். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு தண்ணியில் போய் முக்கி என்ன பண்ணிடுறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துறாங்க. ஆனால் நிறைய பேர் ஆவியில் பிறக்காமல் இருக்கிறாங்க, அபிஷேகம் பெறாமல் இருக்கிறாங்க. ஏசப்பா ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அங்கே புறாவை என்ன பண்ணது, அந்த வானத்து வந்து இறங்கி ஏசப்பா மேலே இறங்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி, இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆவியானவர் ஏசப்பா என்ன பண்ணார், மீண்டும் மீண்டும் என்ன பண்ணார், அங்கீகரித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆவியினால ஜலத்தினாலும் பிறக்கிறாரு, ஆவியினாலும் பிறக்கிறாரு. இன்றைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நான் வந்து தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க போறேன், எனக்கு பரலோக ராஜ்யத்தில் நிச்சயமா இடம் இருக்குன்னு சொல்லி நீங்க நம்பினீங்கன்னா நம்ம ஏமாந்து தான் போய்விடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜலத்தினால மாத்திரமல்ல, ஆவியினால நம்ம பிறக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாருமே ஆவியினால பிறக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமென். நம்ம மாம்சத்தில் நம்ம பாவங்கள் செய்யாதபடி, நம்ம மாம்சத்தில் நம்ம என்ன பண்ண பாவத்தை செஞ்சு தேவனை விட்டு விலகி போகாதபடி நம்ம ஆவியினால பிறக்கப்படணும். ஹல்லேலூயா.
ஹalleluya. இங்க அழகா அப்படியே சொல்லப்பட்டிருக்கு, ஆவினால பிறங்க. ஹalleluya. ஆவினால பிறந்தா மட்டுமே தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த நாளிலே எனக்கு அபிஷேகம் இல்லை, நான் ஆவினால பெறப்படலை அப்படி சொல்வீங்கன்னா, இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது அந்த ஆவியானவர் துணை கொண்டு கடந்து போங்களேன். நீ எந்த ஒரு காரியத்தை ஆவியான துணை கொண்டு செஞ்சு பாருங்களேன், நிச்சயமா வாழ்க்கையில ஜெயம் தான் கிடைக்கும். ஹalleluya. நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி தான் கிடைக்கும். நம்ம நிறைய நேரத்தில் நிறைய சூழ்நிலையில் நம்ம மாம்சத்தில் செயல்பட்டுறோம். ஆமே, மாம்சத்தில் பேசுகிறோம், மாம்சத்தில் நம்ம சிந்திச்சிரோம், மாம்சத்தில் நம்முடைய காரியங்களை செயல்படுத்துகிறோம். இந்த நாளிலே நம்ம ஆவியினால பெறப்படணும், ஆவியில சிந்திக்கணும், ஆவியானவர் துணை கொண்டு எந்த ஒரு காரியத்தை நடப்பிக்கணும். யோவான் 3:6 வாசிச்சு பாருங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், மாம்சத்தினால பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். நம்ம இப்போ மாம்சத்துல தான் நம்ம பிறந்திருக்கிறோம். ஆமென். அது எல்லாருக்குமே தெரியும். ஹalleluya. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நம்ம என்ன பாவத்தில் கர்ப்பம் தரிச்சோம், பாவத்தினால தான் நம்ம பிறந்திருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ள வரும்பொழுது அந்த ரத்தம் நம்மளை எப்படி ஆக்குமா, பரிசுத்தமாக்கும். ஹalleluya. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றும். ஆமென். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சம் மாத்திரம் தான் இருக்கும். ஆமென். இந்த சரீரம் எப்படியா இருக்கிறது, பாவம் நிறைந்து பரிசுத்தம் இல்லாமல் இருக்கு. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த ஆவியான நமக்குள்ள வரும்பொழுது இந்த சரீரமும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஹalleluya. ஆமென் என்று சொல்லுவோமே. ஆமென். இந்த சரீரம், இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை நம் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் என்ன எப்படி ஆகுறோம், ஆவியினால் பிறக்கப்படுகிறோம். ஹalleluya. மாம்சத்துல தான் பிறந்திருக்கிறோம், பாவத்துல தான் கர்ப்பம் தரித்திருக்கிறோம், பாவத்துல தான் நம்ம உருவானோம், பாவத்துல தான் பிறந்திருக்கிறோம். ஆனா ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ள வரும் பொழுது நிச்சயமாய் நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். ஹalleluya. இந்த நாளிலே இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க எல்லாருமே ஆவியினால் பிறக்கப்படணும். ஆமென். நீங்க ஆவியில பிறந்து ஆவியில சிந்திச்சீங்கன்னா நீங்க நடத்துகிற காரியம், நீங்க செயல்படுத்துகிற காரியம் எல்லாமே வாய்க்கும். ஆமென். தேவன் உங்க கூடவே இருப்பாருங்க. ஹalleluya. அடுத்ததாக யோவான் 3:7 வாசிங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும், நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, ஆச்சரியப்பட தேவையில்லை. ஹalleluya. நீங்க மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் என்ன சொல்லி ஆவியில பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது நீங்க அதிசயப்பட வேண்டாம். நீங்க என்ன பண்ணா, ஆவியானவர் துணை கொண்டு ஆவியில நான் பிறக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஆவியான உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற அன்பு ஜனமே, நம்ம ஆவியில சிந்திக்கிறவர்களாய் மாறணும். இந்த உலகம் மாம்சத்துல தான் இருக்கு, இந்த உலகம் பாவத்துல இருக்கு. அந்த பாவத்துல நாம வாழும் பொழுது நம்ம பரிசுத்தமாக்கப்படணும். ஹalleluya. அந்த பாவம் நம்மை சுற்றிலும் பாவம் நிறைஞ்சிருக்கு. போனை திறந்தா பாவம், டிவியை திறந்தா பாவம், நியூஸ் பேப்பரை திறந்தா பாவம், எல்லாவற்றிலும் எப்படி இருக்கு, பாவம் நிறைஞ்சிருக்குங்க. ஹalleluya. இப்போ இப்படிப்பட்ட பாவம் நிறைஞ்ச உலகத்துல நாம பரிசுத்தமா வாழணும்னா அந்த ஆவியான துணை வேணும். ஹalleluya. நம்ம குடும்பத்தை நடத்தணும்னா ஆவியான துணை வேணும். ஆமென். நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும்னா நம்ம ஆவியான துணை வேணும். நமக்கு பிரச்சனைகள் இருக்கா, வியாதி இருக்கா, பலவீனம் இருக்கா, நீங்க ஆவியான துணை கொண்டு நீங்க செஞ்சு பாருங்களேன், எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். கரங்களை தொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அதே யோவான் 3:8 வாசிமா. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, ஆமென், அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் இது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்று என்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலும் பிறந்த எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதே 1 கொரிந்தியர் 2:11 வாசிங்களேன். மனுஷனில் உள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷக்குரியவன்களை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே என்று ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். ஹalleluya. இங்க தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தாதான் அந்த தேவ சிந்தை நமக்குள்ள வரும். ஹalleluya. நம்ம ஏன் மாம்சத்துல யோசிக்கிறோம், ஏன் மாம்சத்துல நம்ம நினைக்கிறோம், ஏன் மாம்சத்துல நம்ம நடக்கிறோம்னா நமக்குள்ள ஆவியானவர் இல்லை. ஹalleluya. அந்த ஆவியானவருடைய சிந்தனை நமக்குள்ள இல்லாம இருக்கு. ஆமென். இன்றைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஆவியான சிந்தை எனக்குள்ள வேணும், ஆவிக்குரிய ஜீவித
ஆவியத்தில் நான் வளரணும். நான் மற்றவர்களை போல அல்ல, இந்த உலகத்தினை போல அல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற மற்றவர்களை போல அல்ல, நான் பரிசுத்தமுள்ள ஜீவ வாழ்க்கை வாழணும். ஆமென். அப்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்க, நீங்கள் நடத்த போகிற காரியங்கள், நீ வாழ் போகிற வாழ்நாட்களில் எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி இருப்பீங்களா? சுகித்து இருப்பீங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் எங்கே போனாலும், வேலை ஸ்தலத்தில் போனாலும் அல்லது வீட்டுக்குள்ள இல்லை உறவுகள் மத்தியில், உன் குடும்பத்தின் மத்தியில் உன் தலையை தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் உன்னை பைத்தியமானவன் சொல்லுவாங்க. ஆமென். எப்போ பார்த்தாலும் சபைக்கு போய் கொண்டே இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் பைபிளை தூக்கி கொண்டே போகிறா, எங்கே பார்த்தாலும் என்ன பண்ண ஏசப்பா நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறா. இவன் வீட்டுக்கு போனால் எப்பவுமே என்ன பண்ண ஏசப்பா பாட்டு தான் பாடி சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க? உதாசனப்படுத்துவாங்க. ஆமென். எங்கே பேசினாலும் எதை பேசினாலும் கர்த்தரிடத்துல தான் வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். ஆனாலும் அவர்கள் மத்தியில் நம்ம பைத்தியக்காரர்களாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம பைத்தியக்காரர்களாக இருந்தாதான் தேவன் நம்ம கூடவே இருப்பார். ஆமென். இந்த உலகம் நம்மை தள்ளினாதான் ஏசப்பா நம்ம கூட இருப்பார். நமக்கு உலகம் வேணுமா? ஏசப்பா வேணுமா? ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அது சரியாய் என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம செலக்ட் பண்ணி நம்ம தேர்வு செய்து இந்த உலகமா கர்த்தரா நம்ம பார்த்தோம்னா நம்ம கர்த்தர் சந்நிதியில் நிற்கும் போது கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். ஆமென். இக்கட்டு நேரத்தில், கஷ்டமான சூழ்நிலையில், நெருக்கமான நேரத்தில் தேவன் நம்ம கூடவே இருப்பாருங்க. ஹல்லேலூயா. உன் கண்ணீரை அவர் துடைக்கவே அவர் உன் கூட இருக்கிறாரு. அதுக்காக தான் ஆவியில நீங்க சிந்திச்சு பாருங்க, ஆவியில நீங்க நடந்து பாருங்க சொல்றோம். ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை மாத்திரம் விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். ஏசப்பாவை மாத்திரம் விட்டு கொடுக்காதீங்க. என் தேவன் செய்யல, என் இயேசு கிறிஸ்து செய்யல, எவ்வளோ பாவம் செய்யறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நாவல அறிக்கை செஞ்சிருப்போம். ஆமென். அதெல்லாம் பாவம் மன்னிப்பை கேட்டு ஏசப்பா இதெல்லாம் நான் அறிக்கை செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், உமக்கு விரோதமாக நான் பேசியிருக்கிறேன், உமக்கு விரோதமாக நான் செயல்பட்டு இருக்கிறேன், இதெல்லாம் மன்னிங்க சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா உனக்குள்ள ஆவியானவர் ஆளுகை செய்யும் பொழுது நீ ஆவியினால் என்ன பண்ணுவ? சிந்திக்கப்படுவாய். ஹல்லேலூயா. நீ ஆவியினால் பிறக்கப்படுவே. ஒவ்வொரு நாளும், இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தை கேட்கிற இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் பிறப்பீங்க. ஹல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் ஆமென் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அங்க அப்போஸ்தலர் காலத்துல கூடி ஜெபித்த போது அங்க என்ன இறங்கினது? அப்போஸ்தலர் காலத்துல ஆவியானவர் பலமாய் இறங்கினார். ஹல்லேலூயா. பெந்தகோஸ்து நாளிலே ஆவியானவர் என்ன பலமாய் இறங்கி அவர்களை நிரப்பி அந்த இடத்துல அங்க அந்த தேசம் முழுவதும் என்ன பண்ணாங்க? அவங்க எழும்பி போய் நின்று ஊழியம் செய்தார்கள். ஆமென். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற அன்பு ஜனமே, நீங்க எல்லாரும் ஆவியானவர் சித்தத்தின்படி நடக்க பழகிக் கொள்ளுங்க. ஆமென். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஏசப்பா சித்தத்தின்படி நடக்கட்டும். ஆமென். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் கர்த்தர் சித்தம் எதுவோ அதன்படி நடங்க அப்படி சொல்லுங்க. ஆமென். எது நடந்தாலும், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இது கர்த்தர் சித்தமா, ஒரு இடத்துக்கு போகும்போது கர்த்தர் சித்தமா அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? நிதானிச்சு அது என்ன அந்த காரியங்களை செயல்படுத்தி பாருங்களேன். நிச்சயமாய் கர்த்தர் சித்தத்தின்படி உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தமாய் உங்க குடும்பத்தை தேவ சித்தத்தின்படி ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப எப்பொழுதுனா அப்போஸ்தலர் கூடும் நாளிலே ஜெபம் பண்ணின பொழுது ஆவியானவர் இறங்கினார். இந்த இடத்துல நீங்க குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அல்லது நீங்க தனித்து ஜெபிக்கும் பொழுது உங்களை ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது இந்த உலகத்தை மாத்திரமல்ல உங்க குடும்பத்திலும் நீங்கள் விசேஷவர்களாய் காணப்படுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க மற்றவர்களை காட்டிலும் நீங்க உங்க முகம் பிரகாசமா இருக்கும். ஆமே. நிறைய பேர் சொல்லுவாங்க முகம் மட்டும் எப்படி பிரகாசமா இருக்கு? நிறைய பேர் சொல்லியிருக்க கேட்டிருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ஜெபத்துல இருந்துட்டு நம்ம வெளியே போனோம்னா நம்முடைய முகம் தனியா பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் பிரசன்னம் நம்ம மீது வீசப்படணும். ஹல்லேலூயா. ஆவியானவரால் நம்ம நடத்தப்படணும். ஆமென். ஆவியானவர் நிரப்பப்படணும். அந்த ஆவியானவர் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். நம்முடைய தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாதபடி நம்முடைய காதுகள் மூடப்பட்டிருக்கலாம். நம்ம ஆவியானவர் என்ன பண்ணணும்? ஏசப்பா எனக்கு இந்த வார்த்தை கேட்கணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது வேதம் வாசிக்கும் போது நம்ம தூக்கம் வரும். ஆமென். தூக்கம் வந்தது உண்டா? ஜெபிக்கணும்னு உட்கார நினைப்போம், நம்முடைய சரீரம் ஒப்பு கொடுக்காது, சரீரம் ஒத்து போகாது. ஆமென். இதெல்லாம் எதனால? ஆவிய நமக்குள்ள இல்லை. ஹல்லேலூயா. நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். ஆமென். மாம்சத்தில் இருந்தாதான் அந்த என்ன ஜெபிக்க கூடாதபடி, ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதபடி மாம்சம் அதிகமாக இருக்கும். மாம்சம் நம்ம
நம்மை ஆளுகை செய்யும். இந்த நேரத்தில் நம்ம மாம்சத்தில் இல்லாதபடி ஆவியில் நிரப்பப்படணும், ஆவியானவர் ஆளுகைக்குள்ளே இருக்கணும். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாய் வாழ்க்கையில ஜெயம் பெற்று நம்ம பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி